ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருணை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பெங்களூர் ஸ்டைலில் காராபாத் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய், ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 2 வரமிளகாய், அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வரமல்லி சேர்த்துட்டு லேசாக வறுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வறுபட்டதுக்கப்புறமா ஒரு சின்ன 2 துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன், 3 ஏலக்காய், 4 லவங்கம் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம். இதுவும் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா கடைசியாக தேங்காய் துருவல் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துட்டு தேங்காயில் அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து சிம்லே இருக்கட்டும். நல்லா வந்து அந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுபடட்டும். நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு ட்ரை ஆனதும் இதை நல்லா ஒரு பிளேட்டில் போட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு பொடி பண்ணி வச்சுட்டோம். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு வானலில் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 3 பச்சை மிளகாயும் சேர்த்துடுறேன். கொஞ்சமாக ஒரு 5-6 முந்திரி பருப்பு எடுத்துகிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு இது நல்லா வந்து வதங்கி வரட்டும். இது எப்பயும் செய்கிற கிச்சடியை விட இது கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு கொத்து கருவேப்பிலை, இஞ்சி வந்து நல்லா தட்டி சேர்த்துருக்கேன். கட் பண்ணி போட்டால் பசங்களுக்கு பிடிக்காது, அதனால் வந்து உரலை வச்சு நல்லா வந்து தட்டிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துடுறேன். இது ஓரளவு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நான் இன்றைக்கி பீன்ஸு, கேரட் எடுத்திருக்கேன். இதை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஆனால் வந்து இதில் வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு. சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். பட்டாணியை ஊற வச்சுட்டு அதை தனியாக வந்து வேக வச்சு இதில் சேர்த்துருக்கேன். ஒரு 3/4 பதம் அளவுக்கு வெந்தால் போதும். வெந்ததுக்கப்புறமா இதில் நல்லா வடிகட்டி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பச்சை பட்டாணியாக இருந்தால் அப்படியே சேர்த்துடலாம். இது காஞ்ச பட்டாணின்றதுனால நல்லா ஊற வச்சு ஒரு அரை வெக்காடு வேக வச்சு சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3 கப்பு ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பால் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பால் 1 கப்பு ரவைக்கு 3 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்து பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் நல்லா வந்து கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இந்த கப்பில் 1 கப்புக்கு வந்து 3 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். அப்போ வந்து 3 கப்பு ரவைக்கு 9 கப்பு தண்ணியை பக்கத்தில் ஒரு அடுப்பில் நல்லா வந்து கொதிக்க வச்சிட்ருக்கேன். ரவை சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். என்ன தான் வறுத்த ரவையாக இருந்தாலும் நம்ம வந்து 1 நிமிஷம் நல்லா வந்து வறுத்துக்கணும். வறுத்ததுக்கப்புறமா இப்போ தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன்ல, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா தண்ணியை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கணும். தண்ணியை சேர்த்துட்டு நல்லா வந்து உடனே வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடியை சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சு அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும்.
இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த பொடியை சேர்த்துடுறேன். இந்த பொடியோட இந்த காராபாத்து சாப்பிடக்குள்ள ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் சாப்பிட்ற கிச்சடியை விட இது கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து அப்படியே கிளறிட்டே இருக்கணும். கடைசியாக 1 ஸ்பூன் நெய், ஒரு 2 ஸ்பூன் ஆயில் திரும்பவும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் வந்து எண்ணெய் சேர்த்தா தான் இந்த காராபாத் வந்து நல்லா ஒரு டேஸ்ட் இருக்கும். கடைசியாக வந்து கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, நம்ம பெங்களூர் ஸ்டைலு காராபாத் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சுட சுட நல்லா தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள், வானலில் நல்லா ஒட்டாமல் வருது. இந்த ஸ்டேஜில் தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த காராபாத் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.